அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டெசிகேட்டட் கோகோனட் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மசாலா ஐட்டம்லாம் செய்கிறோம்ல, அதனால அந்த தண்ணியை நான் கொதிக்க வச்சு கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம் எதுவாக இருந்தாலுமே நான் பண்ணுவேன். தேங்காய் இந்த மாதிரி மேலாப்பில் துருவி எடுத்துக்கோங்க. மிக்ஸியில் லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு கூட எடுத்துக்கலாம். நான் இப்படியே டேரெக்டாகவே சேர்த்துக்கிட்டேன். இதை நீங்கள் ஸ்லோலே வச்சு நீங்கள் நல்லா கிண்டி கொடுங்க. தேங்காய் பால் எடுத்துருவாங்க. பால் எடுத்துட்டோம்னா அதோட டேஸ்ட் வராது. அதனால நீங்கள் தேங்காய் பால் எடுக்காமலே இதை ஸ்லோலே வச்சு நீங்கள் கடைசி வரைக்கும் கிண்டி கொடுங்க. நல்லா பொலன்னு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பாட்டிலில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் கேக்குக்காண்டி தான் செஞ்சேன். மீதி இருக்கிறது நான் சாக்லேட் இன்ஷால்லா செய்யலான்னு இருக்கேன். அந்த வீடியோ இன்ஷால்லா போடுறேன் உங்களுக்கு. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓரத்தில் தள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பொலன்னு உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு கேக் செஞ்சப்போ கொஞ்சம் மாவு இருந்துச்சு. அது மீதி மாவில் அது பிள்ளைங்களுக்குன்னு சும்மா செஞ்சேன். நான் ஊட்டி ஃப்ரீ போட்டு இதுக்காகத்தான் அது தேங்காய் செஞ்சேன். மீதி இருக்க தேங்காவை நான் எப்போ போல் நான் சொன்ன மாதிரி சாக்லேட் செய்வேன். ஜார் கேக் இருந்ததுனால ஜார் கேக்கும் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.